நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி ஃபைன். சரிங்க சாமி, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சாமி உங்ககிட்ட பேசி. உங்களுக்கு கடை வேலை இல்லையா? கடையெல்லாம் எதுவும் இல்லையா? கடையில தான் இருக்கு சாமி, துணி கடை. கடை எல்லா வேலையும் கிளீன் பண்ணிட்டு விளக்கு ஏத்திட்டு நான் நேத்தே நினைச்சேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே. சரி, கொஞ்சம் வேலையா ஆயிட்டனுங்களா, சரி இன்னைக்கு காலையிலே பண்ணிடுவோம், அப்புறம் வேலைக்கு இறங்கிட்டோம்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நல்லா போயிட்டு 10 மணிக்கு திறந்துடுவோம் சாமி. நானே கடைய 10 மணிக்கு திறந்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் தொடச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு, நான் சொன்னேன்ல சாமி ஆன்லைன்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, அது ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே போயிட்டு இருக்கு சாமி, இந்த கவலையும் உள்ள அப்படியே போயிட்டு இருக்கு. மாயா மட்டும் விடாம தொத்தினுக்குது நம்மள. அதுக்கு நீங்க தெளிவா இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. அது தொடர்ந்து மாயா துரத்துதுன்னா அது பக்கத்துக்கு வர மாதிரி வரும், உங்களை மிரட்டுற மாதிரி பல நிகழ்ச்சி நடக்கும். ஆனா நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது, எதையாவது ஒண்ணு நம்மள ஞாபகப்படுத்தி விட்டுருதா. அதையே நினைச்சு 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 நம்ம கூட சிவன் இருக்கிறாருன்னு தியானத்தை அதிகம் பண்ணுவோம். அப்ப இது ஓடிடும்ட்டு நானும் தியானத்தை அதிகம் பண்ணி பாத்துக்கினே இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி மிரட்டிக்கினே என்ன. அதான் எப்பயுமே கூட இருக்காருன்னு நினைச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். எட்டி எட்டி பாக்கும், அது சிவன் கூட தான் இருக்கிறாங்களா இல்ல கொஞ்சம் சிவன் விலகிட்டாரா அப்படின்னு பாத்துட்டே இருக்கும். அது அதோட ஆட்சி நடக்கிறதுனால அதை வெளியே திறந்து விட்டுறாரு. அது கெட்ட சக்தி. அதனால என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வச்சிருக்கு. நம்ம சிவன்ட்ட வந்தோடனே அது கிட்ட வராது. சிவன்ட்ட வந்தோடனே தியானம் பண்ண உடனே வர்றதுன்னு அர்த்தம் இல்ல. தெளிவா இருக்கணும், என்னங்கறத ஞானத்துல தெளிவா இருந்தாதான் நம்ம காப்பாத்திக்க முடியும். பக்தி மார்க்கத்துல அப்படி தெளிவு கிடையாது. அது குருட்டடியா ஏதோ வணங்கிட்டு இருக்கிறாருன்னு வணங்குறத தவிர, கோயில் கட்டி வச்சுக்கிட்டு குருட்டடியா வணங்குறாங்க. அது நம்ம திட்டல, அவங்கள ஒண்ணும் தெரியாம அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தெரியாம பண்ணிட்டு இருக்கும்போது துன்பம் தான் வரும். துன்ப சோதனையும் துன்பமா தான் வந்துகிட்டு இருக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. அது இந்த பக்தி மார்க்கத்துல போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே துன்பம் தான் அதிகமா வரும், போக துன்பம் தான் வரும். அதனால அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஞானமா இருக்குன்னா நம்ம சிவம் தான் இருக்கு, சிவம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல, அவர்தான் எல்லாமே 100 அவருதான் சொல்லிட்டு அவருக்கே 100 முக்கியத்துவம் கொடுத்துரும். நமக்கே ஒன்னும் கொடுக்கல. அந்த 100 பாயிண்ட்ல போகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப நம்ம கூடவே இருப்பாரு அவர். அது உதாரணமா வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப கிறிஸ்தவ மதத்துல முக்கியமான ஒரு வரி இருக்கு, ஒரு வரி தான் இருக்கும், விளக்கம் எல்லாம் போட மாட்டாங்க, அதுக்கு தெளிவான விளக்கம் எல்லாம் இருக்காது, சும்மா ஒவ்வொரு வசனம் ஒரு வரி தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு வரி 4 வார்த்தை தான், அந்த அது கடைசியா போட்டிருந்தாங்க ஒரு அதிகாரத்துல. ஒரே ஒரு வரி தான் இருக்கு. என்னன்னா, தேவன் மீது, அதாவது தெய்வம் கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். அது பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா இதுலயும் வரும், அந்த இதுல பார்த்தோம்னா கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வரும். அந்த கடவுள் நம்ம கடவுள்னு சொல்றோம்ல, தெய்வம்னா அது கர்த்தர் கர்த்தர்னே வந்துகிட்டே இருக்கும். அப்ப கர்த்தர்னா கடவுள் பிதா, அதுதான் அப்பா, அவர் தான் அப்பான்னு அர்த்தம், அந்த அர்த்தம். அப்படிங்கும்போது அது என்ன, தேவன் அது அர்த்தம். தேவன் தேவன் அல்லது கர்த்தர்னா அதான் அர்த்தம். நம்ம அவங்க தேவன் சொல்றாங்க, நம்ம தெய்வம்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ஆமா சாமி. நம்ம கடவுள்னு சொல்றோம், அவங்க கர்த்தருங்கறாங்க. ஆமா சாமி. அவங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவன் தேவன் வரும். ஆமா. நம்ம இதுல தெய்வம்ங்கறோம், தெய்வம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுதான். அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க கர்த்தர் மீது வைக்கும் விசுவாசமே, கர்த்தர் மீது வைக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். புரியுதா? என்ன அர்த்தம்? கர்த்தர்னா கடவுள், கடவுள் மேல வைக்கும் விசுவாசம்னா அவரை மறக்காம இருக்கணும். பக்கத்திலே இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு, அல்லது தண்டுவடத்துல இருக்கிறாரு, தலை உச்சியில இருக்கிறாரு, அல்லது தண்டுவடத்துல இருக்கிறாரு, அல்லது பக்கத்திலே இருக்கிறாருன்னு மறக்காம அவர் நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யணும். தியானம் பண்ணும் போது முழுமையா தியானம் பண்ணிடுறீங்க, சிவஸ்வரூபமா மாறிடுறீங்க, சிவஸ்வரூபமா மாறிடுறீங்க, அவராவே மாறி நிக்கிறது தியானம் முயற்சி பண்றோம். ஆனா நம்ம அவரை வேலை செய்யும் போது அப்படி செய்ய முடியாதுல்ல. அதனால
பக்கத்துலயே இருக்கிறாரு, தண்டுவடத்துல இருக்கிறாரு நினைச்சுட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. மறக்காம இருந்துட்டு செய்யும் போது அந்த பிசாசுன்னு சொல்லுவாங்க, அல்லது மாயான்னு சொல்றோம், இல்ல ராவணன், ஏதோ ஒண்ணு கெட்ட சக்தி. அது வந்து நம்ம கிட்ட வர எட்டி பாத்துட்டே இருக்கும், வரலாமா வரலாம்னு பாத்துட்டே இருக்கும். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா வரலாமான்னு பாக்குது, நம்மள ஏதாவது அவமானப்படுத்தலாம், என்ன ஏதாவது அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆமா, அதே மாதிரி அவங்களை தூண்டி விடும். அந்த பேய் போயிட்டு பிசாசுன்னு சொல்றது மாயாங்கிறது தூண்டி விட்டுட்டே இருக்கும், யார் மூலமாவது தூண்டி விட பாக்கும். அதேதான் சாமி. என்ன பண்ணும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பொறாம ஆத்திரம். ஒண்ணும் பண்ண முடியல, இவன் இங்க இருக்கிறான், இவனை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல, இப்ப ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், அவனை அடிச்சு காலி பண்ணிடலாம்னு பாக்குறோம், ஆனா முடியலையே அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு ஆத்திரம், பொறாம உள்ளுக்குள்ள அப்படியே பொறுமிக்கிட்டு தெரியுது அந்த வைப்ரேஷன். அவங்க நம்மள நினைச்சு படாத பாடுபடுறாங்க. நம்ம சிரிச்சுட்டே, நான் சிரிச்சுட்டே இருக்கிறேன், சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஆனா என்னன்னா தெரியுது, அவங்க பொறாமையில அப்படியே உள்ளுக்குள்ள வேகுது, அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு. எல்லா இடத்துக்குமே ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா பாக்குறாங்க, முடியல. அதுவும் ஒரு ஆள் சொல்லியே போச்சு வாய் விட்டு, பாக்குறேன் எத்தனை நாளைக்கு தான் இது ராஜ்யம் நடக்கும் பாத்துறேன் அப்படின்னு ஒரு ஆளு பகிரங்கமா பயங்கரமாவே சவால் விடுது. ஆமாமா, எங்க அப்பா போயிட்டாரு இந்த இடத்த விட்டு, எங்க அப்பா போய் 20 வருஷம் ஆகுது, இதே இடத்துல இதே தோட்டத்துல நான் 20 வருஷமா இருக்கிறேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னு. முடிஞ்சா பாத்துக்க, உன்னையும் பாத்துருக்கேன், உங்க அப்பாவை பார்த்தேன், உங்க எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு வயசு 57, உனக்கு 10 வயசு ஆகுது மேரேஜ் ஆனது, உனக்கு டைவர்ஸ் ஆனது, உனக்கு திருப்பி டைவர்ஸ் சரி பண்ணனது எல்லாமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன், உனக்கு எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நீ என்னைய பாக்குறேங்கிற, என் வயசு என்ன உன் வயசு என்ன, எனக்கு 57, உனக்கு 40, இது என்ன நீ பாக்குற அப்படின்னு கூட கேட்டே விட்டேன், சொல்லிட்டேன். அப்படி சுத்தி இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு ஒரு அவங்களால தாங்க முடியல, இவன் மட்டும் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கானே, நம்மளால அப்படி முடியலையே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவன் ஜெயிச்சிடறானே, அவன் ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க நம்மள. பாக்குறாங்க சாமி. ஆமா சாமி, இப்போ நம்ம சம்பந்தமே இருக்க மாட்டோம், எதுக்காக இவங்க நம்ம கிட்ட ஏத்தி விடுற மாதிரி நம்மள பேசுவாங்க, நம்ம அப்படியே அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பொறாம மனசுல தோணும். அந்த பேய் மாயாங்கிறது அவங்க மனசுல பூந்து அதுக்கு பொறாம ஆத்திரம். நீங்க சிவன்ட்ட போயிட்டீங்கல்ல, ஆமா, அந்த ஆத்திரம் சிவன்ட்ட முழுமையா போயிடுச்சு, நம்மளால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்காங்க, திருப்தியா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க, சிவனோட இருக்காங்க, என்ன வேற முக்தி வேற அடைய போறாங்க, ஜீவன் முக்தி, இப்பவே திருப்தியா சுகமா சந்தோஷமா இருக்காங்க, முக்தி வேற அப்படியே போய் சிவன் கூட போயிருவாங்க. அப்ப நம்ம தோல்வி அடையிறோமே, மாயா நினைக்கும்ல, நம்ம தோல்வி அடைகிறோம், நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சியில இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு அதாவது தாங்க முடியல, வேற ஒண்ணும் இல்ல, உண்மைதான். ஆனா மக்களுக்கு தெரியாது. சிவனை பக்தி மார்க்கத்துல எல்லாம் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க, சிவனேன்னு பாட்டு போடுவாங்க, உருவத்தை லிங்கத்தை வச்சு வணங்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. டீப்பான ஆழமான ஒரு உண்மையை அவங்க புரிஞ்சுக்க முடியாது. உண்மையிலே இதான் மேட்ரு, உண்மையிலே விஷயம் இதுதான். அந்த மாயாங்கிறது, அந்த கெட்ட சக்தி தாங்கிக்க முடியல, அதனால மத்தவங்க மனசுக்குள்ள போய் பூந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பொறாமை ஆத்திரத்தை உண்டு பண்ணி நம்ம மேல தாக்குறதுக்கு அனுப்புது. ஆனா சிவன் இருக்கிறதுனால அந்த இது தடுத்துருது. இப்ப ஒரு இது அனுப்பிச்சேன் பாத்தீங்களா, ஒரு ஒரு 21 நிமிஷம் அந்த சிவ ஒளி வர்ற மாதிரி. ஆமா சாமி, சிவ ஒளி வர மாதிரி ஒரு பண்ணி முடிச்சேன் சாமி. நல்லா கவனிங்க, அந்த ஒளி நம்ம நெத்தியில படுதா, நம்ம உயிர்ல நம்ம படுது அந்த சிவனுடைய பவர். அது பட்ட உடனே என்ன ஆகுது, அந்த ஒரு வைப்ரேஷன் சுத்தி வருதுங்களா, சுத்தில ஒரு வைப்ரேஷன் வருதுல்ல, என்ன அர்த்தம், நமக்கு ஒரு பவர் வந்து ஒரு பவர் வந்துருச்சு. அப்ப எதுவுமே நெருங்க முடியாது, நம்ம கிட்ட எதுவுமே கிட்ட வராது, பாக்கும், பக்கத்துல மோதி பாக்கலாம்னு கிட்ட பக்கத்துக்கு வரும், ஆனா அப்புறம் ஓடி போயிடும். அந்த ஒரு பவர், அந்த ஒரு நல்ல சக்தி, பவர், ஃபுல் பவர்ஃபுல், அது இருக்கும்போது இந்த கெட்ட சக்தி கிட்ட வர முடியாது, அது ஓடிடும், எட்டி பக்கத்துல பாக்கும்.
வர நம்மள மிரட்டும், பயமுறுத்தும். வரல வந்துருமோ பார்த்தா நமக்கு பார்த்தோன்னே ஐயோ ஆபத்து வந்துட மாட்டேங்குன்னு பயமா இருக்கும். ஆனா பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா தைரியமா இருந்தீங்கன்னா அது ஓடிடும். அவங்க நீங்க உறுதியா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தைரியமா பயப்படாம தைரியமா இருங்க, ஒரு உறுதியா இருங்க, ஸ்ட்ராங்கா தெளிவா இருங்க, அவ்வளவுதான். அவரை மறக்காம இருங்க. என்னது இல்ல இவ்வளவு இருக்கு, அவரை மறக்காம இருக்கணும், மறந்துடக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை அவரை மறக்காம பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு மறக்காம இருந்தாவே நமக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது, வாய்ப்பே இல்ல, வராது, அவ்வளவுதான். சரிங்களா, புரிஞ்சுட்டீங்களா? பேசலாமா சாமி? நம்ம கூடவே இருக்காருன்னா நம்ம தனியா இருக்கும்போது பேசலாமா? அவர்கிட்ட சொல்லிருங்க. அதானே அப்புறம் என்னுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கப்பா. உங்களுக்கு ஏதாவது பயம் வருதுன்னு வச்சுக்க, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், நல்லபடியா போயிட்டு வரணும்னா சாமி, அப்பா சாமி எனக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வர வரைக்கும் போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வரணும், என்னுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, அவ்வளவுதான். சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. அவர் மறக்காம அவர் நினைச்சிட்டே போங்க, அவ்வளவுதான். மௌனமா அவர் நினைச்சிட்டே போங்க, அவ்வளவுதான். வேலை செய்யுங்க. நீங்க அதிகாலையில சொல்லிருங்க இந்த வார்த்தைய. போக்குவரத்து போயிட்டு வர்றது மட்டும் இல்ல, இங்க இருக்கும் போதே கூட ஆபத்து வரலாம்ல. அதனால காலை எழுந்த உடனே சொல்லிருங்க, என்னுடைய இன்னைக்கு பொழுதுக்குமே நாள் முழுவதுமே என்னுடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்கப்பா, என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் புதுசாக்கி நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி நல்லா ஸ்ட்ராங்கா நான் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், என் மன சந்தோஷமா இருக்கணும், கவலையே என்கிட்ட வரக்கூடாது. இப்படிலாம் என்னென்ன சொல்லணுமோ நீங்க சொல்லி பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுக்காக பண்ணீங்க, ஹஸ்பண்டுக்கு பண்ணுமா பண்ணிருங்க, யாராருக்கு பண்ணுமோ பண்ணிருங்க. ஏன்னா அவங்க ஒரு கஷ்டம் வரும்போது உங்களால தாங்க முடியாதுல்ல. அதனால அவங்களுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்துங்க. அவங்க உடல் ஆரோக்கியம் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் ப்ரேயர் பண்ணிருங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, சிவன்ட்ட எப்பயுமே காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்ச உடனே அவர் வணங்கிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டேன், சாமி நான் தெரிஞ்சும் தெரியாம என் மேல தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அவரே உங்களுக்கு பேசக்கூடிய அளவுக்கு, நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட். புரியுது உங்களுக்கு? சரிங்க சாமி. என் மேல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்காக ஹஸ்பண்டுக்காக ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு 100 மார்க் வேணும் போது அவங்கள 100 மன்னிச்சிருங்கப்பா, பரிபூர்ணமா மன்னிச்சு 100 பரிபூர்ணமா மன்னிச்சு 100 பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்கள அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இறை ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கும். நிறைய சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, நல்ல நம்பிக்கையை கொடுங்க, ஒரு கவன சிதறாத ஒருமனப்பாட்டி நாவிய ஒரு பவரை கொடுங்க, நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, 100 நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுங்க. இப்படி நிறைய ப்ரேயர் பண்ணலாம். எனக்கு எல்லாம் தெரியும். அதை ஒரு வீடியோலயே எல்லாமே சொல்லி போட்டோம்னா அது எப்படி சொல்லுங்க? அப்புறம் வீடியோ பார்க்க மாட்டாங்களே. நீங்களா கண்டுபிடிங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், தப்பு இல்ல. கண்டிப்பா சாமி. நீங்களே சிந்தனை பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். அப்பா சொல்லுங்க இது என்ன செய்யணும், ஒரு யோசனை கேளுங்க. கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்க கூட பேசுவாரு. அவர் உங்களோட இருக்கணும்னா அவரோட ஒரு சுமூகமா மன்னிப்பு கேட்டு அவரோட அன்பா இருங்க. பக்கத்துல இருக்க மறக்காம இருங்க. கண்டிப்பா எல்லாமே ஆக்ஷன் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், சுருக்கமா சொல்லிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நீங்க சொல்லுவீங்களா சாமி? சந்தோஷமா கேளுங்க, உனக்கு என்ன வேணுமோ சந்தோஷமா சொல்லிட்டு விட்டுரு அப்படின்னு. திருப்பி அதை செய்ய மாட்டேன். அவரு பாத்துவாரு, அவர் இருக்கிறாரு பாத்துவாரு, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்ப பிரேயர் பண்றலாம் ஒரு விளையாட்டா நினைச்சு செஞ்சது பெரிய கடினமான வேலை. அதான் சொல்ல வந்தேன். அது நல்லா இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இருக்கு. விளையாட்டுக்காக நீங்க கேளுங்க, விளையாட்டுக்காக பேசிட்டு விட்டுருங்க. இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா, ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம், 10 வயசு பாப்பா இருக்குது, அத போய் இந்த மாடியில போய் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தா அது போகாது, போ அப்படிங்கும். ஏமா தேவையில்லாம இந்த மாடி படியில 20 ஏறி இறங்குற விளையாடுற, போக மாட்டேங்கிறியாப்பா, அது விளையாட்டு, இது வேலை அப்படி. அது மாதிரி ஒரு கடினமான வேலையை நினைச்சு செய்யாதீங்க. அது அந்த சிவனை நினைச்சு தியானம் பண்ணி முடிச்சிருவீங்களா, நல்லா கரெக்டா தியானம் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்ச உடனே சிவனை நினைச்சாவே ஒரு பவர் வரும், சரிங்களா? சிவனை தியானம் பண்ணி நினைச்ச உடனே ஒரு பவர் வரும் அவரோட. அப்படிங்கும்போது அவர் நல்லா தியானம் பண்ணிருங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ, 10 நிமிஷம் பண்ண முடியலாம், அரை மணி நேரம் ஆகலாம், சொல்ல முடியாது, முழுமையா பண்ணிருங்க. பண்ணி முடிச்ச உடனே பிரேயர் பண்றதுங்கிறது, பிரார்த்தனைங்கிறது ஒரு விளையாட்டா இப்படி இருக்கணும் கன்ஃபார்மா விளையாட்டா சொல்லுங்க, உறுதியா. அப்பதான் அது ஆக்ஷன் ஆகும். சும்மா ஏனதோன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா உறுதியா கன்ஃபார்மா இது நடக்கட்டும் அப்படிங்கும் போது உடனே நடக்கும், அவ்வளவுதான்.
அதே மாதிரி ஒரு விளையாட்டை சாதாரணமா செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு இது ஒரு கடினமான வேலை, இது செய்யணுமே நினைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அவ்வளவுதான் சிஸ்டர். வேற என்ன சந்தேகம்? அது நெத்தி வந்துட்டு நீங்க சொன்னீங்கல்ல புருவ மத்திய நினைச்சிட்டு தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வாய்ஸ் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து புருவத்துல வந்து ஒருமே வலி வருதுன்னு சொல்றாங்களா. அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒருமே பயம், சரின்ட்டு அதனால நான் கம்பல் பண்ணாம எப்பயாவது மட்டும் நினைச்சுப்பேன் புருவ மத்தி. சிஸ்டர் வலி வருதுன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நினைக்க வைக்கிறாங்க, அதனாலதான் வலி ஏற்படுது. நேரம் ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஒளி வரணும், அங்க ஒளி தெரிஞ்சிச்சு, வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது, பல காரணம். அவங்க வந்து அது வேணும் இது வேணும், ஒளி தெரியணும், சிவனை பாக்கணும், இதெல்லாம் அவங்க பாட்டுக்கு. நீங்க என்ன சொல்றேன்னா பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சு சும்மா இரு, அப்படியே மனசு நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இரு, அப்படியே சந்தோஷமா இரு, திருப்தியா இரு, சும்மா இரு, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும் பக்கத்துக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து ஒளி வரணும் அது வரணும் ஒன்னும் நீ செய்ய வேண்டாம், எதையுமே எதிர்பார்க்காத. எல்லாமே இருக்குத, திருப்தியா இருந்தா எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, சிவனே அங்க பக்கத்திலேயே இருக்காரு, கூடவே இருக்காரு, சும்மா இரு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி அடுத்தது வந்து அங்க ஒரு 5 நிமிஷம் சும்மா அப்படியே இருந்துட்டு திருப்பி தலை உச்சியை நினைச்சுக்கோ, தலை உச்சியில நினைச்சிட்டு அதே மாதிரி செய்ய, அங்கேயும் சிவன் இருக்காரு சும்மா இரு, அப்படியே திருப்தியா தலை உச்சியை நினைச்சுக்கோ, அப்படியே தலை உச்சியில சிவன் இருக்காருன்ட்டு சும்மா அப்படியே இரு. சிந்தனையே இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது, எந்த பிளான் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, சும்மா இருந்தா சிந்தனையே விட்டுருங்க. எல்லாமே இருக்குன்னு என்ன பண்ணணும், சும்மா தானே இருக்கணும். அப்ப எதுக்கு பிளான் போடுற, ஒன்னும் செய்ய வேண்டாம், அவரு சும்மா இரு, எல்லாம் பாத்துக்குவாரு, உனக்கு என்ன தேவையோ எல்லாமே அவர் பாத்துக்குவாரு. நீ கூட போயிட்டு வந்து ஒவ்வொன்னும் பிளான் போட்டு கூட நீ ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீ சும்மா இருக்கும்போது எல்லாமே உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நோக்கி வர ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் நான் சொல்ற டெக்னிக். இப்ப பிரபஞ்ச சக்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அவங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றது இப்ப இது மாதிரி செய்யும் போது உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உனக்கு கிடைச்சிரும். நான் சொல்றது சுத்தமா வந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு தைரியம் வருது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு பவர் வருது, அப்புறம் வந்து திருப்தி கிடைக்குது, சுகம் கிடைக்குது, இன்னும் கடைசியில முக்தியே கிடைக்குது. அப்படி நிலைச்சு அந்த மரணம் இல்லாத ஒரு நிலையில நிலைச்சு சுகமா அமைதியா அப்படி நின்னு போகுது. அப்படியே தொந்தரவே இல்லை, எந்த வேலையும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போறோம். இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனா அந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச சக்தி, அவர் என்ன சொல்றாங்களே அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க ஒவ்வொன்றுக்கும் போய் சொல்றாங்க. என்ன சொல்ல போனா நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க பாருங்க, நன்றி உணர்வு. அது வந்து கிடைச்சிருக்கிறதா நன்றி சொல்லுங்கிறாங்க. சாப்பிடும் போது நன்றி சொல்லு, தண்ணி கிடைச்சிருச்சு நன்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா நன்றி உணர்வுனா நான் சொல்றதுக்கு நன்றி உணர்வே கிடையாது. நீ வந்து உன்னையே கொடுத்துரு, உன் கவலையை கொடுத்துரு, சந்தோஷத்தை கொடுத்துரு, உன்கிட்ட என்னென்ன இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பதவி எல்லாமே கொடுத்துரு, உன்னையே கொடுத்துரு, உடம்ப கொடுத்துரு, மனசை கொடுத்துரு, உன் உயிரையே கொடுத்துரு, எல்லாமே கொடுத்து காலி பண்ணிரு. நன்றி உணர்வா உன்னையே நீ கொடுத்துருங்கிற, எல்லாம் கொடுத்துட்டு அவராயிடு, அவ்வளவுதான். நீ சிவமாவே கடவுளாவே சிவனாவே நீ மாறிடுற. அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. சும்மா நன்றி சொல்றேன்னு வாயில சொல்றது, அது மனப்பூர்வமா சொல்லணும். சும்மா நான் நன்றி 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 எழுது, 1000 தடவை எழுது, 500 தடவை எழுது, நன்றி எழுது, நன்றி சொல்லு, அதெல்லாம் வந்து என்ன ஒரு சாதாரண விஷயம். ஏபிசிடி எல்கேஜி யூகேஜி. ஆமா, நீ உன்னையே கொடுத்துட்டு அவரா கடவுளா சிவனாவே மாறிடுற. அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யும் போதுதான் நம்ம ராஜாதி ராஜா, புரியுதுங்களா? அப்பதான் நம்ம வந்து கவலையில்லாத சக்கரவர்த்தி மகாராஜாவா ஹை லெவல், அது ஒரு கம்பீரமா மிக உயர்ந்த நிலை. அதுதான்மா, இதுதான் நான் சொல்லி கொடுக்கறது. ஆனா எல்லாம் ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணுங்க, நீங்களும் மகாராஜாவா ராஜாதி ராஜாவா மாறுங்க. அதுதான் நான் வந்து வஞ்சனை இல்லாம ஓர வஞ்சனை இல்லாம சொல்லி கொடுக்குறேன். அது யாருன்னா வர முடியும், வர வேணாம்னு சொல்லல, எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு வாங்க, அவ்வளவுதான். 100க்கு 100 மார்க் வாங்குன்னு சொல்றேன். எல்லாமே 100க்கு 100 தான், 100க்கு 100 மார்க் வாங்க. அப்படி வரும்போது அவராவே உங்களுக்கு கரைஞ்சிறீங்க, சிவன்ல நீங்க கரைஞ்சு போறீங்க. இல்ல அதுதான் நன்றி உணர்வுன்னு சொல்றேன். அதுதான் வந்து அன்பு. நீங்க எல்லாத்தையும் அர்ப்பணிக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் அன்பு. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? சிவமாவே நீங்க மாறிடுறீங்க. சிவமாவே மாறும்போது என்ன ஆகும்? ஒரு அடுத்த கணமே, அடுத்த செகண்டே நீங்க சுகமா இருங்க. அப்படியே சுகமா ஆனவனே என்னது? அதான் அது. அப்ப அடுத்த பிறவின்னு ஒண்ணு வந்துச்சு, ஒருவேளை வந்ததுன்னு வச்சுக்கோமே,
முக்தி அடைஞ்சிடுறீங்க. முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிறவி கிடைச்சுன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜாவா மகாராஜாவா பிறவி எடுப்பீங்க. ஒரு செல்வ செழிப்போட ஒரு பிறவி உங்களுக்கு ஏற்படும். அது சுகமா இருக்கும். அந்த பிறவி எடுத்தாலும் எந்த கஷ்டம்லாம் சுகமா சந்தோஷமா இருப்பீங்க. அவ்வளவுதாம்மா. இதுதாம்மா சொல்லி கொடுக்குறோம். அதை விட்டுட்டு இப்ப உடனடியா எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட போறேன். பிரபஞ்ச சக்தி இயக்குறதே, அந்த பிரபஞ்சத்தை இயக்குறதே சிவன் தானே இயக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஆமா. அப்புறம் சிவனை விட்டுட்டு அந்த சிவன்கிற பேரை சொல்றது இல்ல, கடவுள்னு சொல்றது இல்ல. இந்த யூனிவர்ஸ் 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 இதையே சொல்லிட்டு இருக்காங்க. கிடைக்கும், நான் இல்ல கிடைக்காதுன்னு சொல்ல வரல. அந்த யூனிவர்ஸ் மூலமா கொடுக்கறதே சிவன் தான் சொல்றேன். யூனிவர்ஸ்னு பிரபஞ்ச சக்தி யூனிவர்ஸ்னு போனாலும் அது நமக்கு எங்க இருந்து வருதுன்னா சிவன் இருந்தா வருது. சிவன் தான் கொடுக்குறாரு. அதான் நான் தெளிவா சொல்றேன். சரிங்களாமா? சரி, வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? வேற என்ன? அதான் புருவ மத்தியத்துல அரிக்குது சாமி. பொட்டுக்கிட்டே ஏதாவது வச்சோம்னா கூட இப்ப 2 நாளா ஒரே அரிப்பா அரிக்குது நெத்தியில. அதாம்மா, நீங்க ஒரு 5 நிமிஷம் அங்க தியானம் பண்ணி உச்சந்தலைக்கு போயிருங்கம்மா. உச்சந்தலைக்கு போயிட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சிவன் இருக்காருன்னு நினைச்சிட்டு அங்க இருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. புருவ மத்தியிலே இருக்காதீங்க. அங்க அப்படியே இருந்துட்டு அப்படியே மேல போயிருங்க. சரிங்க சாமி. பிடிச்சா அதே பிடிச்சிங்களா, அங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க, மேல ஒரு 10 நிமிஷம் இருங்க. அவ்வளவுதான், அதான் தியானம். சரிங்க சாமி, சரிங்க சாமி. அதான் ஹீட் ஆச்சு சமத்தியா, அப்படியே பாடி எல்லாம் பயங்கரமா ஹீட் ஆகுது. அதான் நீங்க ஒரு தடவை சொன்னீங்கல்ல, ஹீட் ஆச்சுன்னா இளநீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளநீ குடிங்க. வாரம் ஒரு தடவை எனி டைம் நீங்க குளிக்கலாம். காலையில மதியம் சாயந்தரம் எப்பனாலும் நீங்க இந்த சாமி. உண்மையா அப்படிதான். நம்மளுக்கு நம்ம கை மேல நம்ம கைய வச்சாலே கொதிக்குது. 2 வாட்டி கண்டிப்பா அது மாதிரி இருந்தா கண்டிப்பா வாரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கா 2 நாளைக்கு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து கரெக்டா சூடு பண்ணுங்க. இந்த கறிவேப்பிலை பச்சை ஏதாவது போட்டீங்கன்னா அப்படியே படப்படன்னு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க. டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதான் கரெக்டான சூடு. அது மாதிரி கரெக்டா சூடு பண்ணி கொஞ்சமா உச்சந்தலையில மட்டும் கொஞ்சமா ஊத்தி கொஞ்சமா தேய்ச்சிக்கங்க. சரிங்க சாமி. உடம்பு பூரா தேய்க்க வேணாம், லேசா கொஞ்சம் தேய்ச்சிட்டு. சீகா இருக்கு, சீகா தனியா பிராண்ட்ல வருது. சரிங்க சாமி. பிராண்ட்ல கடையில கேளுங்க, நல்ல சீகாத்தூள் பிராண்டா வரும். ஒரு 100 கிராம் 1/4 கிலோ 100 கிராம்லாம் கூட வருது. சீகா போட்டு கொஞ்சம் குளிச்சிருங்க. அவ்வளவுதான். குளிக்கும் போது தண்ணிய ஃபுல்லா சூடு பண்ணுல, ஒரு 2 லிட்டர் 1 லிட்டர் நல்லா நல்லா கொதிக்க வச்சு அந்த பச்சை தண்ணியில கலந்துட்டு குளிச்சிருங்க. சரிங்க சாமி, சரிங்க. அவ்வளவுதான், அது ஒண்ணும் கஷ்டமே இல்ல. சும்மா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி உச்சந்தலையில மட்டும் தலையில மட்டும் தேய்ச்சிங்க போதும். தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டா 10 நிமிஷம் அப்படி தலையில இருக்கட்டும் எண்ணெய். சரிங்க சாமி. உடனே அப்புறம் தண்ணி சூடு அது 10 நிமிஷம் தண்ணி சூடு பண்ணா 10 நிமிஷம் சூடாயிரும்ல. ஒரு 2 லிட்டர் அப்புறம் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் தண்ணியில பச்சை தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்க சாமி, சரிங்க. மிக்ஸ் பண்ணி உடனே குளிச்சிருங்க. அவ்வளவுதான். எண்ணெயை சூடு பண்ணிட்டீங்கன்னா தூக்கமெல்லாம் உடனே எல்லாம் வராது. குளிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தூக்கமே வராது. அப்புறம் நைட்டு 9 மணிக்கு தூக்கம் வரும். நைட்டு 9 மணிக்கு நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி அடுத்த நாள் பூரா பாருங்க, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சிங்களா, தூங்கி முழிச்ச உடனே அடுத்த நாள் பூரா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப செஞ்சு பாருங்க. அடுத்த நாள் பூரா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி இந்த கருவேப்பிலை போட்டு சூடு பண்ணிலாம் குளிக்கல. அதான் ட்ரை பண்ணணும். பச்சை கருவேப்பிலை அல்லது பச்சை இலைய போட்டாவே ஃபர்ஸ்ட் பொரியும். சூடு ஏறும், போட்டு பார்த்தா பொரிய ஆரம்பிக்கும். பொரியும், அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா டப்புன்னு வெடிக்க பார்க்கும். ஆமா, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. கரெக்டா சூடு பண்ணிட்டு செஞ்சா நமக்கு தூக்கமெல்லாம் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும். அது எப்படி வாங்குவீங்களோ யோசனை பண்ணிக்கோங்க. சுத்தமான எண்ணெய். சரிங்க சாமி. நீங்களே எள்ளு ஒரு 10 கிலோ வாங்கி 5 கிலோ வாங்கி நீங்க வீட்டுல கூட நீங்களே ஆட்டுற மாதிரிலாம் மிஷின் இருக்கு. அது ஏதோ ஒரு 19,000 சொன்னாங்க. 19,000 எத்தனையோ சொன்னாங்க. நம்மளே என்ன ஆட்டிக்கலாம். அது மாதிரி எல்லாம் சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். சரிங்க சாமி. தலையில தேய்க்கும் போது எண்ணெய் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். சரியில்லாத எண்ணெயை தேய்ச்சோம்னாக்கா தலையில ரொம்ப பாதிப்பு. அது ஏன்னா மூளை வரைக்கும் போயிட்டு இறங்குது அந்த எண்ணெய். சுத்தமான எண்ணெய் தான் இருக்கணும். இப்ப தேங்காய் எண்ணெயே சுத்தமான எண்ணெய் கிடையாது, எல்லாம் நிறைய கலப்படம் ஆயிருது. ஆமா சாமி. அதனால எல்லாமே இந்த எண்ணெய் சாப்பிடுற எண்ணெய் இருந்தாலும் சுத்தமான எண்ணெய் தான் இருக்கணும். ஒரு கலப்பட எண்ணெய் சாப்பிட்டோம்னாக்கா ஹார்ட் அட்டாக் வரும், இன்னும் எத்தனையோ பிரச்சனை வருது. சுத்தமான எண்ணெய் தான் தலையில தேய்க்கணும், சுத்தமான எண்ணெய் தான் சாப்பிடணும்.
அதையும் பாத்துங்க. ஓகே, சரிங்க சாமி, கண்டிப்பா சாமி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்னோட வாழ்க்கையோட நடக்கிற எல்லாத்துக்குமே சிவன் மூலியமா நீங்க உதவி பண்றீங்க. நான் இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபாலோவர். நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேக்குறேன். எனக்கு நான் வேற ஏதாவது வீடியோ போய் பார்த்தனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் வீடியோ நீங்க 100க்கு சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க வெற்றி அடைஞ்சாவே அது எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி. அப்படி வச்சுங்க. கண்டிப்பா சாமி. சந்தோஷமா இருங்க, 100 திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க, 100 வெற்றி அடைங்க. சரிங்க சாமி. ஜெயிச்சாவே நான் ஜெயிச்ச மாதிரி. ஆமா, என்னோட ஒரே இதுதான் சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாமே சாமி பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாயா தான் ஒரு வழி பண்ணுது நம்மள போட்டு. நீங்க தைரியமா இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். சரிங்க சாமி, முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஆமா, கண்டிப்பா சாமி. தேங்க்யூ. நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு லைக்கு. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம், ஞானத்தை உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான், அவர் நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக மாற்றணும். ஒரு தோல்வி அடைகிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும். வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும், ஐடியா சொல்லணும். அது வெற்றி அடைய வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம். அன்புள்ள நண்பர்களே, அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சிவன் தெய்வமாகிய சிவன் என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார். நான் ஒரு கருவி தான், புரிஞ்சுக்குங்க. அதனால் நண்பர்களே, இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினா செலுத்தலாம், சரிங்களா? அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், திரையில் பாருங்கள். ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன், கமெண்டில் கூட இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 100 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 நீங்கள் கொடுக்குறீங்க, சந்தோஷமாக கொடுங்க. அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களே, இங்கே சிவன் இருக்கிறார், சரிங்களா? நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம், சரிங்களா? தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் மற்றுமொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.